ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா சமையல். வான்கோழி பிரியாணி செய்யணும் அப்படின்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். வான்கோழி கறியை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 8-9 விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் 1-1 1/4 மணி நேரம் ஆகும். நீங்கள் கறியை வேக வைக்கும் போச்சில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சூப்லேருந்து கறியை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த கறியை போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சேர்க்கும் போச்சுல அந்த சூப்பு தண்ணி வேஸ்ட் பண்ணாம அளந்து சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா அரிசியா இருந்தா 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸா இருந்தா 1க்கு 1.5 அளவு வீதத்துக்கு சேர்த்துக்கோங்க. அரிசியை ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 20-30 நிமிஷம் பார்த்துக்கோங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சப்பழ சாறை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.